திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, இந்த உலகியலை நாம் தெரிந்து கொண்டால், இந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்களை தெரிந்து கொண்டால், வேகமா அழிகிற உலகத்துக்கு பின்னால் ஓடிட்டு இருக்க மாட்டோம். தின தீப்பிடிச்செறியுது, தின பூகம்பம் வருது, தின கட்டடம் கிடியுது, இத்தனை நடக்குது. இத்தனைக்கு பின்னால் நாம் என்ன பண்றோம்? நீ அதை சாப்பிட்ட, எதை சாப்பிட்டியா, இயற்கை சாப்பிடும். இப்ப இயற்கை உணவுகளை சாப்பிடுங்கிற, இயற்கை உணவுகள் அத்தனையும் மருந்தான் போட்டு வருது. எவ்வளவு கெடுதல் இருக்குதோ அத்தனையும் பண்றது. நேற்று ஒரு பக்கம் போனா வெஜிடபிள் பப்ஸுன்னு பையன் சொன்னா, அந்த அம்மா சொன்னாங்க அது மேலே முட்டை நடவை, எதுக்கு நடவைங்கன்னா அதை மொத்தம் பாலிஷா இருக்கு. மனுஷனுக்கு சாப்பிட்ற பொருள் கூட பாலிஷா இருந்தாத்தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ரோட்ல போறவை பாலிஷா இருந்தாத்தான் கண்ணில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இது இயற்கையா போச்சு. ஆக ஆடம்பரத்தை விரும்புகிற உலகத்தில் தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆக இந்த ஆடம்பரத்திலிருந்து வெளியே வரணும்னா நாம மனசை சரிப்படுத்தணும். மனசை சரிப்படுத்தி, சிந்தனையை சரிப்படுத்தி, நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல உண்மையா பொய்யான்னு தெரியணும். பொய்யான உடம்ப மெய்ன்னு சொல்றோம். இந்த மெய்யுக்கு என்னென்ன அழகு பண்ணி பார்க்குறோம். இந்த மூச்சு நின்ன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் எச்சா வச்சிருக்கிறது கொடுவானா விட மாட்டான். சரி அப்போ செத்து போயிட்டானே, அப்பா தினம் ஆம்லெட் கேப்பியா, ஆஃப் பாயில் கேப்பி இருந்தால் ஒன்று சாப்பிட்டு போன்னு சொல்ல, அப்பனால சாப்பிட முடியுமா? முடியாது. அவனுக்கு உயிர் போகிற நிலையில் கூட, சாமி ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடு, சொத்து நிறைய வச்சுருக்க, பையன்கள்ல எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன், சொல்லிட்டு கூட வர்றேன்னா விடுமா? விடாது. சரி இந்த நாட்டையே ஆண்டா, உலகத்தையே ஆண்டா, இத்தனை எங்களுக்கெல்லாம் கொடுத்தா மனுஷன், மிகப்பெரிய ஆன்மீக அறிவு கொடுத்தாரு, செத்து போயிட்டாரு, கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம்னு யாராவது ஏற்றுக்குவானா? ஏற்றுக்க மாட்டேன். ஆக மொத்தம் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. பார்த்தீங்கன்னா வீட்டில் பூரா சொந்தக்காரன் உட்காந்துருப்பா. அந்த இப்போ நம்ம குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வீதி வரைக்கும் அழுதுட்டு வரும். காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். இப்போ மின்மயான வந்ததுனால எல்லாம் ஏறிக்குது. வேண்டாம், பொண்டாட்டி இல்லை, பிள்ளையும் இல்லை, பூரா போய் அந்த ஆளை விட்டு முழுசா சுட்டு போட்டான்னா இன்னும் ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வருது. நெத்தியில வைக்க 1 ரூபாயும் அவன் எடுத்துக்கிறான், நல்லா துணி போட்டிருந்தாலும் எடுத்துக்கிறான். ஆக என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம்? ரெண்டுமே இல்லாத உலகத்தில் ஒரு மாயையில சிக்கி மயங்குறோம். ஆக இந்த மயக்கத்திலிருந்து மனிதர்கள் வெளியே வரணும். வெளியே வரணும்னா ஆன்மீகம் வேணும். நம் சிந்தனைகள் முழுக்க முழுக்க இன்றைய சிந்தனையா இருக்கணும். நாளை கற்பனை வேண்டாம், நேற்றை இறந்து போனதும் வேண்டாம். இன்னைக்கு என்ன சிந்தனை, நம்மளால என்ன முடியுது, என்ன செய்யறோம், எப்படி வழிபாடு பண்றோம், இந்த சிந்தனையை நேராக கொண்டு போக முடியுதா? குதிரைக்கு எப்படி போட்டுப்பாங்கன்னா ஒரு கண்ணாடி போடுவோம். எதுக்குன்னா இந்த சைடில் 2 இது போட்டிருப்பா ரப்பரில், இது அங்கேயும் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக. கடிவாளம் வேற, இந்த சீனி கண்ணாடின்னு சொல்லுவோம் அதையே அந்த காலத்தில் கிராமங்களில். அது அன்னையில் பார்த்தோன்னா அது ஒழுங்காக ஓடாது. இப்போ நம்மளுக்கு பூராமே இந்த கண்ணாடி இல்லாமல் ஓடிட்டு இருக்கிற குதிரைகளாக தான் இருக்குது. இங்கே பார்த்தா இங்கே போயிடுது, இங்கே பார்த்தா இங்கே போயிடுது, இவன் பின்னாலையும் போகுது, அவன் பின்னாலையும் போகுது, சாராய கடைக்கு போகுது. என்ன பண்ணுறது? ஆக இப்படிப்பட்ட மாயையிலிருந்து மக்கள் வெளியே வரணும்னா குழந்தைகளை திருத்த வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும். குழந்தைகள் மத்தியில் இந்த ஆன்மீகத்தை கொண்டு போகணும். அப்பதான் முடியும். அதுக்கு இப்பொழுது தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நன்றே நடக்க இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.